ஒரு பெஸ்ட் ஃப்ரெஞ்ச் அத்தர் ரேவ்ங்கிறது ஆக்சுவலாக பிராண்டு. அந்த ரேவ் ஃபார் மென் அப்படின்னு வரும். ரேவ் வந்து ஃபஸ்ட்டு 2022 ரேவ்ங்கிற பிராண்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நவ் பை ரேவ் அப்படின்னு சொல்லி, உட்டி ஏரோமேட்டிக் ஃப்ராக்ரன்ஸ் ஃபார் மென் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து நோட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பைனாப்பிள், பெர்கமோட், ஆப்பிள், பிளாக் கரண்ட்னு டாப்பில் கொடுத்துட்றாங்க. மிடில் வந்து பிரிட்ஜ், பச்சோலி, மொராக்கன் ஜாஸ்மின், ரோஸ். அப்புறம் பேஸில் வந்து மஸ்க், வெனிலா, ஓக்மோஸ், ஆம்பர்கிரிஸ். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும்னா, இந்த ஐஸ் ப்ளூன்னு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா அதோட டாப் தான் இது. அதில் ஓப்பனில் என்ன ஸ்மெல் வருதோ அதே ஸ்மெல் தான் இதில் வரும். ஆனால் இதில் ரிசல்ட்டாக இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதாவது ஸ்வீட் அண்ட் ஃப்ரெஷ் அப்படிங்கிற அந்த டாப் ஓப்பன் நோட்ஸ் வந்து ஸ்வீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இதை நான் சொல்கிறேன், இந்த ஸ்வீட் அண்ட் ஃப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரேர் தான். அந்த ஒரு குறிப்பிட்ட ஃப்ராக்ரன்ஸ், அது எனக்கு தெரிஞ்ச ஐஸ் ப்ளூவை தவிர அதுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி அந்த ஸ்வீட் ஹெவன் ஒன்று இருக்குது. ஹெவன்லி டியோரோட சிமிலியர், 90% சிமிலியர். அதுவுமே கொஞ்சம் ஸ்வீட் வரும், ஆனால் அதில் ஃப்ரெஷ் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஃப்ராக்ரன்ஸில் ஸ்வீட் இருக்கிறதுல ஃப்ரெஷ் இருக்காது, ஆனால் ஃப்ரெஷ்ஷோடைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து தனியாக இருக்கும். ஸோ அந்த டைப் இது.